வையாபதி பட்டினத்தில் மாணிக்கம் என்பவர் முத்துக்களை விற்கும் வியாபாரி. மாணிக்கத்தின் வீடு அரண்மனை போல் விசாலமாக இருக்கும். மாணிக்கத்திற்கு முத்து, ரத்தினம், வைரம் என்று 3 மகன்கள். இவர்களின் பெரியவன் முத்து வெளிநாடுகள் வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டினான். அவன் தம்பி ரத்தினமும் வைரமும் உள்ளூர் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டனர். மாணிக்கத்திற்கு ஒரு நாள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனது. மாணிக்கத்திற்கு தான் இறந்து விடுவோம் என்று தோன்றியது. இதனால் சொத்துக்கள் அனைத்தையும் உள்ளூரில் இருக்கும் தனது மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து போனார். பேராசை கொண்ட ரத்தினமும் வைரமும் அப்பாவின் சொத்துக்களை 2ஆக பிரித்துக் கொண்டு அண்ணன் முத்துவை கொலை செய்ய திட்டமிட்டனர். ஒரு நாள் அண்ணன் முத்து திரும்பி வந்தான். அவனிடம் சொத்துக்களை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அண்ணனும் தம்பிகள் சொன்னதை நம்பினான். ஆனால் அன்று இரவு முத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனை அடித்து ஒரு குளத்தில் வீசி எறிந்தனர். அடுத்த நாள் அந்த குளக்கரை ஓரத்தில் முத்து படுத்து கிடந்தான். ஆனால் அவன் உடம்பில் எந்த விதமான காயமும் இல்லை. தூங்கி எழுந்த முத்து தனக்கு முன்னால் பிரகாசத்துடன் கடவுள் தோன்றியிருப்பதைக் கண்டு வணங்கினான். என்ன நடந்தது என்றார் கடவுள். நடந்ததை சொன்னான் முத்து. இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது. 400 ஆண்டுகள் வரை நீ வாழ்வாங்கு வாழ்வாய் என்று வரம் அளித்து விட்டு கடவுள் மறைந்தார். முத்து வீட்டிற்கு திரும்பினான். ரத்தினமும் வைரமும் அதிர்ச்சி அடைந்தனர். காலையில் உங்களை காணாமல் துடித்து போனோம். உங்களை பார்த்த பின்னர் தான் எங்களுக்கு உயிரே வந்தது என்று சொல்லி அழுந்தனர். என்ன நடந்தது என்று கேட்டனர். எதையும் மறைத்து பேச தெரியாத முத்து நடந்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னதுடன் 400 ஆண்டுகள் சாகாமல் வாழ பெற்ற வரத்தையும் பற்றி கூறினான். இதை கேட்ட ரத்தினமும் வைரமும் இதே போல் அதிக ஆண்டு வாழ வேண்டும் என்று திட்டமிட்டனர். பேராசை பிடித்த ரத்தினமும் வைரமும் தங்கள் இருவரையும் அடித்து அந்த குளத்தில் வீசி எறியும்படி ஏற்பாடு செய்தனர். அடுத்த நாள் இருவரும் கோவிலின் எதிரே தூங்கியபடி கிடந்தனர். இருவரும் தூங்கி எழுந்தனர். அவர்கள் அருகில் கடவுள் தோன்றினார். உங்களுக்கு என்ன நடந்தது என்றார் கடவுள். அதற்கு ரத்தினமும் வைரமும் தங்களை விரோதிகள் அடித்து போட்டதாக கூறினர். கடவுளே, நான் 1000 ஆண்டு சாகாமல் வாழ வேண்டும் என்றான் ரத்தினம். நான் 2000 ஆண்டுகள் சாகாமல் வாழ வேண்டும் என்றான் வைரம். ரத்தினம் 3000 ஆண்டுகள் என்றான். வைரம் 4000 ஆண்டுகள் என்றான். இப்படி ஆண்டுகளை ஏற்றிக்கொண்டே போனார்கள். நான் சொல்வது போல் செய்தால் உங்கள் திறமைக்கு தகுந்தவாறு 10,000 ஆண்டுகள் கூட சாகாமல் வாழலாம் என்றார் கடவுள். சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றனர் இருவரும் அவசரமாக. கோயிலில் எதிரில் இருக்கும் இந்த குளத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கும் ஒவ்வொரு மணித்துளிக்கும் 100 ஆண்டுகள் சாகாமல் வாழும் வரம் கிடைக்கும் என்று கடவுள் சொல்லி முடிப்பதற்குள் இருவரும் குளத்தில் குதித்தனர். இருவரும் நீருக்குள் மூழ்கினர். ரத்தினத்தை விட 100 ஆண்டாவது அதிகம் பெற வேண்டும் என்று வைரம் நினைத்தான். வைரத்தை விட 100 ஆண்டு அதிகமாக பெற வேண்டும் என்று ரத்தினம் நினைத்தான். யார் அதிக ஆண்டு சாகாமல் இருக்கும் வரத்தை பெற போகிறார் என்று பார்த்தபடி கடவுள் நின்று கொண்டிருந்தார். வைரமும் ரத்தினமும் மூச்சு விடாமல் குளத்தில் இருந்ததால் அவர்கள் இறந்தனர். சிறிது நேரத்தில் வைரமும் ரத்தினமும் பிணமாக குளத்தில் மேலே மிதந்தனர். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.